ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். தேவராஜ், எதை பார்த்து நீங்க பயந்தீங்க? இது என்னோட வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ 2012 எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு புது தாமான் வீடு வாங்கினாங்க. ஸோ அந்த இடத்து பேர் சொல்ல விரும்பல. ஸோ அங்கே புதுசாக ஒரு தாமான் வீடு வாங்கினாங்க. நாங்கள் ஒரு 2 years கழிச்சு தான் அந்த வீட்டுக்கே போனோம். 2015 தான் ஃபர்ஸ்ட் நான் அந்த வீட்டுக்கு போனோம். அந்த டைம் நான் Form 1 படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு மாறி போய் ஒரு 3 months 4 months எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. நாளாக என்ன ஆகும்னா அண்ணனுக்கு தான் இஷ்யூ என்னன்னா, அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அண்ணன் அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் டே டைம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது ஒரு இஷ்யூஸ் இருக்காது. பட் நைட் டைம் நைட் நான் வெளியே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் எங்களுக்கு கால் வரும். அண்ணன் அடிபட்டுட்டு தான் வீட்டுக்கு வராங்க. 2-3 வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, சம்திங் ஏதோ சரியில்லை போல வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அக்காவுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. அக்கா அந்த டைம் STMல இருந்தாங்க. ஸோ விடிஞ்சா STM எக்ஸாம். ஸோ அவங்க ராத்திரி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரிவிஷன் பண்ணிட்டு மணி ஒரு 1 மணி இருக்கும், 1 மணி 1:30 மணி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது ஸ்லைடிங் டோர் இருக்கும்ல, வீட்டோட என்ட்ரன்ஸ்லாம் ஸ்லைடிங் டோர் இருக்கும். ஸோ அந்த ஸ்லைடிங் டோர் கிட்ட யாரும் ஒருத்தவங்க வளர்த்தியா நின்றுகிட்டு இருந்ததா அக்கா பார்த்துருக்காங்க. அக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை அண்ணன் தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க போல. அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு இது ஏன் ஒரு கேர்ள் நிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு, ஏன் இவங்க யாரும் நிக்கிறாங்களே, யாரு கேர்ளா இருப்போம். அம்மா கண்டிப்பா அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. யாரு அப்ப வேற ஆள் வெளியே நிற்பாங்க. கொஞ்ச நேரம் சென்று அவங்க பார்க்கும் போது அந்த உருவம் இந்த அக்காவை திரும்பி பார்த்துருக்கு. எப்படி இருந்தது அந்த உருவம்? அந்த உருவம் சொல்லவே ரொம்ப தமிழ்ல சொல்லுவாங்க, ரொம்ப கோரமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபேஸ் ஃபுல்லா பேர்ன் ஆன மார்க். அவங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு அவங்களால எதுவுமே ஸ்பீச்லெஸ், அவங்களால எதுவுமே பேச முடியல. அவங்க அப்படி நிக்கிறாங்க. அந்த உருவம் அவங்கள பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கண்ணு மணிக்கே நின்றுட்டு அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரியா மறைஞ்சிருச்சு. அந்த உருவம் பார்க்கறதுக்கு பெண் உருவம் மனசால் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த கை கால் மாதிரி கை கால்லாம் தெரிஞ்சு, பட் எல்லாமே ஃபுல்லா பேர்ன் ஆயிருச்சு. பேர்ன் ஆகி தான் நிற்கிறாங்க அவங்க. ஸோ அதை அவங்க பார்த்துட்டு கேர்ள் உருவம் தான், முடி நீட்டா ரொம்ப பேர்ன் ஆகி. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு, ஆனால் அவங்க எங்ககிட்ட சொல்லலை. அவங்களால தூங்கவே முடியல. அவங்க சொல்றாங்க, என்னால் பரீட்சை ஹாலுக்கு போற வரைக்கும் என்னால் அந்த இது பண்ணவே முடியல, பட் எப்படியும் நான் எக்ஸாம் எழுதிட்டேன். அப்படி இந்த விஷயம் கூட நடந்து STMலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் எதர்ச்சியா பேசும்போது இவங்க அந்த விஷயத்த எங்க கிட்ட சொன்னாங்க. அம்மா அப்பாட்டு கூட சொல்லலையா? யாருக்கிட்டையுமே அவங்க சொல்லலை. எனக்கு ஒரு விஷயம் நான் எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லும் போதுதான் இல்ல எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எங்க அக்கா சொன்னாங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு அந்த டைம் அக்கா அத்தை STM, அண்ணன் காலேஜ்ல இருக்காங்க ஹாஸ்டல்ல. அக்கா அம்மா எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. பார்ட் டைமா எங்க அக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா எல்லாருமே வேலைக்கு. நான் மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் வீட்டில் இருப்பேன். ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது நான் மோஸ்ட்லி இது பண்றது என்னன்னா, மேபி நான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. ஏன் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வாட்டி என்னாச்சு, மிரர் இருந்துச்சு. நான் பெட்ரூம்ல தலை சீவிக்கிட்டு இருந்தேன். மிரர் இருந்துச்சு இந்த சைட்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், தலை சீவிட்டு பின்னாடி திரும்பி ஏதோ ஒரு ஜாமா எடுக்கும்போது எனக்கு தெரியும் ரூம் வாசல்ல யாரும் நின்ற மாதிரி இருந்துச்சு. நான் யாரும் நிக்கிற மாதிரி இருக்க சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்காம இந்த சைட்டு கண்ணால இந்த மிரரை பாக்குறப்போ அந்த மிரர்ல எங்க அக்கா என்ன உருவம் சொன்னாங்களோ அதே உருவத்தை அந்த மிரர்ல நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப கருப்பா கோரமான ஒரு உருவம், ரொம்ப பேர்னா, அது டிஸ்கிரைப் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். ஸோ எனக்கு அதை பார்த்த வேகத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு வீட்டுல இருந்து ஓடி வெளியே வந்துட்டேன். வீட்டில் யாரும் இல்லை அப்போ?
இல்ல யாருமே இல்லை. ஸோ நான் டக்குன்னு வீட்ல இருந்து ஓடி வெளியே வந்து ஆப்போசிட்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு. ஸோ நான் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட எதுவும் நான் சொல்லலை. பட் அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அன்டில் அம்மா அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் ராத்திரி ஒரு 10:30 சம்திங் வரைக்கும் நான் அவங்க வெளியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து கூட நான் அம்மா கிட்ட ஏதோ சொல்லலை. மேபி எனக்கு என்னன்னா மேபி நம்ம தான் ஏதோ ஒரு தப்பான வியூவில் பார்த்துருக்கோமோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை போதோ பண்ணலை. நாளாக ரொம்ப வந்து இது நான் வெளியே போயிட்டு நான் டியூஷன் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு வருவேன். நான் வந்து லைஃபாக பார்ப்பேன். என் முன்னுக்கு யாரும் ஓடுவாங்க, கருப்பா ஒரு உருவம் என்னை கிராஸ் பண்ணி போகும். ஸோ நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துருக்கேன். என்னடா இது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துமே. ஸோ வந்து நான் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். நம்ம பார்க்கறது தான் தப்பா, என்ன அது ஏன் இப்படி நடக்குது? உங்களுக்கு சந்தேகம் வரலையா இது வந்து என்னமோ வேற என்னமோ ஒரு அமானுஷமான ஒரு சக்தி போல அப்படின்னு உங்களுக்கு தோணும்? ஒரு கட்டத்துக்கு மேல வந்துச்சு. 3வது இன்சிடென்ட் நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்மனால இஷ்யூ இல்லை, சம்திங் இந்த வீட்டுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அப்படி என்ன நடந்தது? பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ வந்து 3வது இஷ்யூ என்னன்னா, நான் வந்து ஹாலில் இருக்கேன். நான் சொல்றேன் நடு ஹாலில் வீட்டில் யாருமே இல்லை, பட் எனக்கு நானே பேசிக்கிறேன். இன்கேஸ் இந்த வீட்டில் யாராச்சும் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா, அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க காட்டுங்க, இந்த பயப்படுத்துற வேலைலாம் வேணாம், என்கிட்ட நீங்க காட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு எந்த தைரியத்துல நான் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த மாதிரி கோவத்துல நான் பேசிட்டு நான் போயிட்டேன். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து என் அண்ணன் கால் பண்றாங்க. நான் இன்னைக்கு என்னால ஹாஸ்டல்ல இருந்து பலி பண்ண முடியாது. நான் ஐயோ என்னது அண்ணன் வேற இப்படி சொல்லிட்டாங்களே, சரி சொல்லி போன மணி ஒரு 12:30 சம்திங் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எங்க வீட்டுல வந்து யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக வெளியே போயிருக்காங்க. யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ வந்து என்னோட பெட்ரூம் மேலே வந்து ஒரு ஸ்லாப் இருக்கும், ஒரு மேலே வந்து பும்போங்கான ஓட்டை ஒன்று இருக்கும்ல. ஸோ வந்து நான் நைட் வந்து நான் படுத்திருக்கும் போது நான் லைஃபாக நான் எந்த உருவத்தை பார்த்தனோ அந்த உருவத்தை வந்து அந்த ஸ்லாப் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. பேக் போடுறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்மளுக்கு வந்து இருட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு விஷுவல் பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியா தெரியாது. நான் இத்தனைக்கும் என்னோட ஸ்பேக்க பக்கத்துலயே தான் இருக்கு. நான் என் ஸ்பேக்க போட்டு நான் பாக்குறேன். ஸ்பேக் போட்டு நான் பார்த்தோம் அந்த உருவத்தை நான் லைஃபா நான் பார்த்தேன். அந்த உருவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அந்த உருவம் வந்து என்னை பார்த்துட்டு அந்த செவத்துல வந்து ஜஸ்ட் கிளைம் பண்ணி வருது. நான் வந்து ஒரு கட்டம் வந்து நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்றேன், இது கனவா இது நிஜமா, நம்ம கனவுக்குள்ள இருக்குமா இல்ல நிஜத்துக்குள்ள இருக்குமான்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு தெரியுது அது நிஜம் தான். என்னது இது நம்ம வந்து லைஃபா நம்ம பாக்குறோம் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த கருப்பு உருவம் அந்த ஸ்லாப்புக்கு கீழே தான் என்னோட அலமாரி வச்சிருப்பேன். ஸோ அந்த அலமாரி வரைக்கும் அது இறங்கி அதோட மூஞ்சு அதை என்கிட்ட காட்டுச்சு. ஓ மை காட், அவ்வளோ ஒரு திரும்பி அந்த முகத்தை வந்து என் லைஃப் டைம்ல நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முகம் அது. அதே மாதிரி அந்த பேர்ன் பண்ண அந்த பேர்ன் பண்ண அதோட நெகம்னா நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹாரர் ஃபிலிம்ல பார்த்தா என்னடா இது ஹாரர் ஃபிலிம், ஆனா இது நம்மளுக்கே நடக்கும் போது தான் தெரியும் அது எவ்வளவு இதா இருக்கும்னு. ஸோ அதோட நெகங்களா இருக்கட்டும் அவ்வளோ இதா தத்ரூபமா இருந்துச்சு. நெகம்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சா? நெகம்லாம் ரொம்ப நீட்டாச்சா ஃபீல். அது என்னோட அலமாரியில போட்ட ஸ்க்ராட்ச். நான் மார்னிங் வந்து நான் குளிச்சுட்டு வந்து நான் பார்க்கும் போது நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், இல்ல உண்மையில நம்ம அதை பார்த்துருக்கோம். ஏன்னா என் அலமாரியில போட்ட ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. அது எப்படி ராங்கா பண்ணிக்கிட்டே இருந்துச்சா? ஸோ வந்து அது வந்து அந்த அலமாரியை பிடிச்சி அது இறங்கி என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரியே தலையை ஆட்டுச்சு. ஸோ அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதோட மீனிங் என்னன்னா, என்னை பார்க்கணும்னு வேணா நீ சொன்ன, என்னை பார்த்துட்டியா? ஸோ அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. நான் வேணா சொன்னேன், நான் என்னால எதுவும் பண்ண முடியல. ஸோ வந்து எனக்கு ரொம்ப இதாது. அப்பதான் நான் வந்து மார்னிங் அப்பா அம்மாங்கிட்டலாம் இந்த விஷயத்த நான் சொல்றேன், இந்த மாதிரி கொஞ்ச நாளாவே வீட்டுல நடக்குது. அப்புறம் தான் வந்து அக்கா அவங்களோட இஷ்யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டையே நாங்க மாறிட்டோம். அம்மா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா? அம்மா பண்ணாங்கன்னு எங்க கிட்ட சொன்னதில்லை. பட் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து சொன்னது என்னன்னா, அவங்க வந்து நைட் டைம் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ என் ரூம்ல இருந்து ஒரு உருவம் ஏஞ்சி போயிருக்கு. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு நான் வரேன்னு. நான் வாஷ்ரூம் போயிருக்கேன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. பட் வந்து நான் வாசக்கதவுல இருந்து போன் பேசிட்டு உள்ளுக்கு வரேன். அம்மா நீ போன வாஷ்ரூம் போனேன்னு கேட்டாங்க. நான் வாஷ்ரூம் போனா நான் இவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வந்தேன். ஏமான்னு இல்ல
ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எனக்கு தான் ரொம்ப நடந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அந்த வீட்டிலேருந்து வேற வீட்டுக்கு வந்துட்டோம். காரணம் இந்த இஷ்யூஸ்னால. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ரொம்ப லாஸ். அம்மாவோட ஹெல்த் போயிடுச்சு, அப்பாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை போயிடுச்சு, அண்ணன் வந்து சும்மா அடிபடுறது. ஸோ நிறைய லாஸ் தான் அந்த வீட்டில் பார்த்தது. ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து மாத்திட்டாங்க. வேற ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஸோ இப்போ இருக்கிற வீட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம். அந்த வீட்டில் வந்து நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு எங்க வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு பூஜை நடந்துச்சு. என்னன்னா நார்மலா வெளியே காவல் தெய்வம்லாம் இருப்பாங்களே, காளியம்மா ஐயா இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் ஜஸ்ட் படையெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் இருக்கோம். ஸோ எல்லாருமே கும்பிட்டு ஹாலில் உட்காந்துருக்கோம். நான் மட்டும் அழுகுறேன், சம்பந்தமே இல்லாமல் நான் மட்டும் தேம்பி அழுகுறேன். அப்போ வந்து எங்க அக்கா என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ அழுவுற அப்படின்னு. அப்போ நான் சொல்றேன், இல்லை எனக்கு வந்து திடீர்னு பழைய வீடு ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சாமி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நீ கண்ணை மூடு, உன் கேள்விக்கான பதில் நான் உனக்கு கொடுக்குறேன்னு எங்க அக்கா சொன்னாங்க. எங்க அக்கா வந்து ப்ரேயர்ஸ்ல வந்து ரொம்ப எத்திக்கா இருப்பாங்க, ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த உத்ராட்ச மாலையா சம்திங் வந்து அவங்க எப்பயுமே அது வந்து அது படிப்பாங்க. ஸோ வந்து அந்த உத்ராட்ச மாலையை என் கையில கொடுத்துட்டு நீ கண்ணை மூடு, உனக்கு நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு புரியல, அந்த உத்ராட்ச மாலை நான் கண்ணை மூடும் போது இது நான் சொல்லும் போது கேட்கறவங்க நம்புவாங்க நம்பலையா எனக்கு தெரியல. பட் இது அவங்களுக்கு நடக்கும் போது தான் அது தெரியும். அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம ஒரு படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம உடல்ல இருந்து நம்மளோட ஆத்மா வெளியே போய் ஒரு இடத்த போய் விசிட் பண்ணும். அந்த மாதிரிதான் வந்து என்னோட ஆத்மா வந்து நான் திரும்பி அந்த வீட்டுக்கு நான் போறேன். நான் கேட்கிற ஒரே ஒரு குரல் எங்க அக்காவோட குரல் தான். ஆனா எங்க அக்கா என் பக்கத்துல இல்லை, எங்க அக்காவோட குரல் மட்டும் தான் நான் கேட்கிறேன். நீ போ, அந்த வீட்டுக்குள்ள போ, ஒன்றும் இல்லை, நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்ம கிட்ட இருக்கு, நீ போ அந்த வீட்டுக்குள்ள போன்னு. அப்போ நான் ஸ்லைடிங் டோர், அந்த வீட்டோட ஸ்லைடிங் டோர் நான் திறக்கும் போது வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு மெழுகுவத்தி தான் ஏற்றி இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. நான் ஸ்லைடிங் டோர் திறக்கும் போது அந்த காலத்துல தாத்தா பாட்டிலாம் ஒரு நாற்காலி வச்சிருக்க மாட்டாங்க, சாஞ்சுக்கிட்டே அந்த நாற்காலி ஆடிக்கிட்டே இருக்குமே எப்படி. ஸோ அந்த மாதிரி நாற்காலில வந்து நான் எந்த உருவத்தை ஃபேஸ் பண்ணணும் அதே உருவம் உட்காந்துருக்கு. அந்த உருவத்து அந்த காலுக்கு கீழே வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து இன்கம்ப்ளீட் ஆகாத ஒரு கரு, மேபி அந்த கரு வந்து ஒரு 7 மாசம் 5 மாசம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு கருவை நான் பார்த்தேன். இந்த 3 விஷயத்தையுமே நான் பார்த்தேன். நான் என்னால் டக்குன்னு வந்து இது பண்ண முடியல, நான் டக்குன்னு கண்ணை திறந்துட்டேன். நான் கண்ணை திறக்கும் போது என்னோட புது வீட்டில் தான் இருக்கேன். அப்ப நான் பார்த்தது என்னது அப்படின்னு நான் கேட்கிறப்ப அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டுல நடந்ததுக்கு எல்லா காரணமும் இந்த 3 ஆத்மா தான், இந்த 3 இதனாலதான். அப்ப நான் வந்து யோசிச்சேன், சும்மா இருக்கிற வீட்டுல எப்படி இந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்னு கேட்கிறப்போதான் ஒரு விஷயம் வந்துச்சு. நாங்க வரத்துக்கு முன்னிக்கு அந்த வீட்டுல வந்து ரொம்ப வருஷம் முன்னுக்கு வந்து ஒரு சைனீஸ் சாமி பாக்குறவரு அந்த வீட்டுல தான் இருந்தாரா. அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவரோட மக இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து எதனால அவங்க மகளும் அவங்க ஒய்ஃபும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அங்கிள் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளேயே இறந்துட்டாராம். எப்படி இருந்தாரு அதை பத்தி எதுவும் சொல்லல. யார் இந்த விஷயம் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த வீடை பேசி விட்டு ஏஜென்ட். அப்ப எங்க அம்மா கேட்டாங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கீங்க, இது சொல்ல. இல்ல, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த ரொம்ப வருஷம் கழிச்சு 3 ஃபேமிலி அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. 3மே இந்தியன் ஃபேமிலி. அப்போ வந்து அந்த 3 ஃபேமிலியுமே அந்த வீடை வந்து வாங்கினவங்க. ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த வீட்டை வந்து அவங்களால இது பண்ணவே முடியல, அந்த வீடை சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐ மீன் அந்த வீட்டை வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. 4வதா போன ஆளு நாங்க தான். ஸோ இப்ப வரைக்குமே அந்த வீடு வந்து அப்படியேதான் இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற அந்த 3 ஆத்மா யாரு எனக்கு எங்கன்னு தெரியும். ஸோ வந்து நான் பார்த்தது வந்து ஒரு பெண்ணோட ஆத்மா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி எரிஞ்சு போன முகம் தான். எந்த உருவத்தை நான் ஃபேஸ் பண்ணணும், எந்த உருவத்தை எங்க அக்கா ஃபேஸ் பண்ணாங்களோ அதே உருவத்தை தான் நான் அந்த நாட்கள்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஆகாத ஒரு கரு இருந்துச்சு அங்க.
ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் என்னோட ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு. ஸோ எப்பயுமே நான் அவங்க வீட்டுக்கு நான் போவேன். நான் எப்பயுமே அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை நான் பார்ப்பேன். இதுக்கு முன்னுக்கு நான் இருந்த வீட்டை பார்ப்பேன். ஸோ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, பார்க்காத நீ வந்துரு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் நிச்சயமாவே என்ன நடந்தது, அந்த 3 ஆத்மா யாரு என்னதுன்னு தெரியல, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா? எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்ததா? இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐ எம் ஃபைன். அங்க இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டயாவது விசாரிச்சுங்க அந்த வீட்ல என்ன நடந்ததுன்னு? ஏன்னா அங்க கேக்குறப்போ அவங்க சொல்றது எல்லாமே, இந்த வீட்ல வந்து இதுக்கு முன்னுக்கு ஒரு இந்தியன் ஃபேமிலி இருந்தாங்க, அதுக்கு முன்னுக்கு ஒரு இந்தியன் ஃபேமிலி இருந்தாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இப்ப இந்த இவ்வளவுதான் தெரியும், இந்த 2 இந்தியன்ஸ் பத்தி தான் எல்லாத்துக்குமே தெரியுது, அந்த சைனீஸ் மந்திரம் பண்றவன யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு பேசி விட்டாங்க ஏஜென்ட். அந்த ஏஜென்டோட பாட்டி தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த வீட்டுல வந்து ரெனோவேட்லாம் பண்ணாத முன்னுக்கு நார்மல் ஒரு சாமான் வீடு. ஸோ அந்த வீடு வந்து இன்னும் வந்து ஒரு சைனீஸ் ஆள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் ரொம்ப வருஷமா, ஒரு 8-9 வருஷமா அந்த வீட்டுக்கு ஆளே வரல. அதுக்கப்புறம் தான் ஒரு இந்தியன் அந்த வீட்டை வாங்கி ஃபுல்லா ரெனோவேட் பண்ணாராம். சரி, ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போலாமா? மறுபடியும் முதல்ல இருந்தா மிஸ் பண்ணல நீங்க வளர்ந்த இடம்? வேணாங்கிறேன். சரி தப்பிச்சு ஓடி போங்க.